ஸோ ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூலு ஹைப்பர் மார்க்கெட். ஸோ கோயம்புத்தூரில் அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. 2 o'clockலேருந்து பீப்புள்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி அங்கே போய் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ப்ராட்வே மால் பற்றி போட்டிருந்தப்போ அந்த வீடியோ கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ லூலு மால் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இன்றைக்கி அங்கே தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் வேறு மாதிரி அப்படின்ற வேர்ட்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒருத்தர் வீடியோவில் சொல்லியிருந்தாரு எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது, ஸோ நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடுங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்ற போல சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் இந்த டைம் வந்து அந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ மட்டும் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் லாஸ்ட் டைம் எடிட்டிங்லையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கிராஸ் ஃபீல்டாக போட சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் இன்னும் கொஞ்சம் எடிட்டிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு சப்போஸ் இந்த வீடியோவில் ஏதாவது கரெக்ஷன் தேவைப்படுச்சு, கரெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சஜஷன் ஃபீல் ஆச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிட்டு போயிருங்க. நான் அடுத்த வீடியோவில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் ஸ்டாண்டர்டான குவாலிட்டியில் கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. எனக்கு அதுதான் கொஞ்சம் சின்ன சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த லூலு மாலோட லொக்கேஷன் எல்லாமே நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துட்றேன். அண்ட் அங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டி என்னென்ன யூட்டிலிட்டிஸ்லாம் நீங்கள் பே பண்ணணும், என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக லக்ஷ்மி மில்ஸ்குள்ளே இருக்க லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு. அந்த பார்க்கிங் ஏரியாவில் தான் நான் நின்றுட்டுருக்கேன். சீரியஸ்லி வெளியே செம்ம டிராஃபிக்கு. செகண்ட் டே தான் இருந்தும் வீக் டேஸ்லேயே இவ்வளோ கூட்டம் வரும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ செகண்ட் டே இருந்தாலும் பார்க்கிங் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ நியர்லி அவ்வளோ கார்ஸ் அவ்வளோ பைக்ஸ் நின்றுட்டு இருந்துச்சு. நியர்லி பார்க்கிங் ஃபுல்லானதுனால நாங்கள் உள்ளே கொண்டு வந்து ரொம்ப தூரம் கொண்டு வந்து பார்க் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு முன்னாடி போனப்போ என்ட்ரன்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. லூலு ஹைப்பர் மார்க்கெட் அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது. சுற்றி முற்றி பார்க்கறதுக்கு ஒரு ப்ரீமியமான ஃபீல் கொடுத்துருந்தது. நல்லாவே இருந்துச்சு. ஸோ உள்ளே அப்படியே என்ட்ரன்ஸ்க்கு ஒரு வேவும் எக்ஸிட்டுக்கு ஒரு வேவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம என்ட்ரன்ஸ்க்குள்ளே போகும்போது உள்ளே போய் பார்த்தா செம்ம க்ரௌடு. இவ்வளோ க்ரௌடு வரும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ நம்ம பேக் ஒன்று கொடுத்துட்டு கையில் ஒரு டோக்கனை கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு சிலருக்கு டோக்கன் போடுறதுல டியூ டு க்ரௌட்னால உள்ளே போய் பார்த்தா பில்லிங் கவுண்டர் மட்டுமே எனக்கு செம்ம ஷாக்கிங் கொடுத்தது. நியர்லி 1 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும் போல் அவ்வளோ பில்லிங் கவுண்டர்ஸ் வச்சுருந்தாங்க. எதுக்குன்றது எனக்கு கடைசியில் தான் புரிஞ்சுது. அப்படியே அவ்வளோ க்ரௌடை தாண்டி உள்ளே வந்து பார்த்தா பியூட்டி கேர், ஹெல்த் கேர், ஸ்கின் கேர் அப்படின்னு கேட்டகரி வைஸாக பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ நீட்லி அவ்வளோ கூட்டம் இருந்த போதும் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ரோக்கு அவ்வளோ எம்ப்ளாயீஸ் நிற்கிறாங்க. நியர்லி ஒரு 2 to 3 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க ஒரு செக்ஷனுக்கு. ஸோ நியர்லி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அண்ட் பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க பீப்புள்ஸ் நடக்க. ஸோ ப்ரைஸிங் வைஸ் எல்லாம் பார்த்தா பெரிய அளவுக்கான டிஸ்கவுண்ட்லாம் இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட எம்ஆர்பி 130 rupees அண்ட் 129 rupeesக்கு அந்த ப்ரைஸிங் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இது போக பில்லிங்கில் டேக்ஸஸ்லாம் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நியர்பை ஷாப்பில் வாங்கினா கூட 115 120 rupees அந்த ப்ரைஸிங் கிடைக்குது டிமார்ட்டில் கூட. பட் இருந்தாலும் ப்ரைஸிங் வைஸ் வந்து நம்ம வந்து எல்லாமே கிடைக்கும் ஒரே இடத்துல அப்படின்ற மாதிரி வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ஹைப்புக்காக வேணால் போகலாமே தவிர எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸிங்கில் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. அண்ட் ஒரு சில பிராண்ட்ஸ் எல்லாம் இருந்தது, இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் அந்த மாதிரி பிராண்ட்ஸ் சென்ஸ் அதிலெல்லாம் வேணால் ஒரு 50% 70% ஆஃப் இருந்துச்சு. ஸோ அது பார்க்கும்போது ஓகே இது வந்து ஒரு ஆஃபர் அப்படின்ற மாதிரி ஒரு கன்சிடரபுளாக இருந்துச்சு. ஒரு சில சின்ன பிராண்ட்ஸுமே கூட சப்போர்ட் பண்ணியிருக்கிறது பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல குட்வில் தான் க்ரியேட் ஆச்சு. அண்ட் சுற்றி எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்குது. ப்ராடக்ட்ஸை ஒரே இடத்துல பார்க்கும்போது கொஞ்சம் கிராண்டாக ஃபீல் ஆச்சு. அண்ட் அந்த ட்ராலியில் வந்து QR கோட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம அதை ஸ்கேன் பண்ணும்போது ஆஃபர்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கிற மாதிரி டிசைன் பண்ணாங்க. கொஞ்சம் அது நல்ல குட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிச்சு. எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ரைஸ் கம்பேரிசன் லைவாக காட்டுறேன். ஸோ இதோட எம்ஆர்பி வந்து 30 rupees. ஸோ 29 rupeesக்கு இது வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ நான் நியர்பை ஷாப்பில் 25 rupees 20 rupeesக்கே நான் வாங்கிடுவேன். ஸோ இதில் எம்ஆர்பி பாக்ஸை பார்த்தீங்கன்னா 30 rupees. ஸோ எம்ஆர்பி ப்ரைஸிங்கு தான் இங்கே வந்து ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் விஷயத்தில் பார்க்கும்போது ஒரு சில இடத்துல வந்து நம்ம ப்ரைஸிங் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் சேவ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ சீரியஸ்லி கிராண்ட்னஸ் அப்படின்றதுக்காக நம்ம வாங்க போனால் வேணால் வாங்கலாம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ப்ரைஸிங் வைஸ் பார்த்தா இதுதான் என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ அப்படின்னே சொல்லலாம். அண்டு மற்றபடி என்னென்னலாம் இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடை நான் சொல்லியே ஆகணும். ஸோ சீரியஸ்லி அவ்வளோ க்ரௌடு. நான் டைம் லேப்ஸ் போட்டு எடுத்திருந்தேன். நீங்களே பாருங்கள், நியர்லி இந்த டைம் லேப்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து நியர்லி 8 to 10 minutes ஆச்சு. ஸோ எவ்வளோ க்ரௌடு வருதுன்றதை மட்டும் நீங்களே பாருங்கள். செகண்ட் டே சீரியஸ்லி அவ்வளோ க்ரௌடை நான் பார்த்ததே இல்லை. இதை பார்த்தோன்னே எனக்கு இந்த கோபி சுதாகர் மீம் தான் ஞாபகம் இருந்துச்சு. எங்கடா போகிறீங்க எல்லாம், எங்கடா போயிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சீரியஸ்லி அவ்வளோ க்ரௌடை நான் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ இவ்வளோ க்ரௌட் நம்ம கோயம்புத்தூரில் இருக்காங்கன்றதை பார்க்கும்போது எனக்கு செம்ம ஷாக்கிங்கு. ஸோ அண்டு கிச்சன் செக்ஷன் அந்த மாதிரிலாம் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ குக்கர் செக்ஷன், ஸோ வெசல்ஸ், யூட்டிலிட்டிஸ் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. பேன்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் செக்ஷன் இருக்குது. அண்ட் எலக்ட்ரானிக் செக்ஷன்ஸை மேக்ஸிமம் என்னால் கவர் பண்ண முடியல. ஒரு சில லேப்டாப்ஸ் மட்டும் தான் கவர் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த ரெடிமேட் ஃபுட் ஐட்டம்ஸ் பேக்கெட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நான் வந்துட்டேன். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த சிக்கன் நகெட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கூட ஃப்ரீசர் பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. நியர்லி ஒரு கொச்சியோட லூலு மால் எஃபெக்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருந்தாங்க.
இது ஜஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே கூட ஒன் டே நியர்லி தேவைப்படும் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு. அண்ட் டேரெக்டாக நான் அப்படியே ஃபுட் கோர்ட் செக்ஷன் பக்கம் வந்துட்டேன். ஃபுட் கோர்ட்டில் நான்வெஜ் செக்ஷன் தனியாக, வெஜ் செக்ஷன் தனியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நான்வெஜ் செக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் ஓவருன்னு தான் சொல்லணும். அண்ட் ஒரு சில விஷயங்கள் வந்து ப்ரைஸிங் ரீசனபுளாகவே இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ப்ரைஸ் காட்டுறேன் பாருங்களேன். 500 கிராம்ஸ் வந்து இந்த ஹரியாலி டிக்கா வந்து 600 ருபீஸ் வருது. ஸோ நீங்கள் 100 கிராம்ஸ் கூட வேணும்னா வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ணி தராங்க. அண்ட் இதில் இருக்க ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே பில் பண்ணிவிட்டு ஃபுட் எது வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு பில் பண்ணி அந்த கிராம்ஸ்க்கு அந்த மாதிரி ப்ரைஸ் ஒட்டி தந்துடுவாங்க. நீங்கள் வெளியே பில்லிங் செக்ஷன்லாம் முடிச்சுட்டு வெளியே போய் தான் சாப்பிட முடியும். இன்சைட் மால் நீங்கள் சாப்பிட முடியாது. அண்ட் வெஜ் செக்ஷன் தனியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ வெஜ் செக்ஷன்லேயே இவ்வளோ வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்றதப்போ கொஞ்சம் கிராண்ட்னஸ் கொடுத்தாங்க. ஸோ சீரியஸ்லி அவ்வளோ இருந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் அப்படின்னா இந்த மிக்ஸ் யுவர் ஓன் சாலட் தான். ஸோ நமக்கு பிடிச்ச சாலட்டை நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி வெயிட் போட்டு ப்ரைஸிங் வாங்கிக்கலாம். ஸோ வெஜ் சாலட் இந்த பக்கம் இருந்துச்சு. அதே மாதிரி ஐஸ் க்யூப்ஸில் இந்த மாதிரி ஜூஸஸ் ஐட்டம்ஸ், நேச்சுரல் ஜூஸஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ஃப்ரூட்ஸில் வந்து இம்போர்ட் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் கூட வச்சுருந்தாங்க. நமக்கு தகுந்த மாதிரி பிடிச்ச மாதிரி போட்டு கஸ்டமைஸ் பண்ணிட்டு வெயிட்டை போட்டு நம்ம பே பண்ணிக்கலாம். அண்ட் பிக்கிள் செக்ஷன் தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ சீரியஸ்லி ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பிக்கிள்ஸ் இருக்கான்றதே எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ ப்ரைஸிங் வந்து ஓவராலாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் மாதிரியும் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் ரீசனபிளான ஒரு சில விஷயங்களும் இருந்துச்சு. ஸோ அண்ட் சீஸ் ஐட்டம்ஸ்லாம், இந்த மாதிரியான சீஸ் ஐட்டம்ஸ்லாம் நான் ஜஸ்ட் டிவியில் பார்த்துருக்கேன், குக்கரி ஷோஸில் பார்த்துருக்கேன். ரொம்ப ரேராக சென்னை, பெங்களூர் மாதிரியான ஏரியாஸில் பார்த்துருக்கேன். அண்ட் லூலூவில் நம்ம கோயம்புத்தூர் இப்போ அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரியான சீஸஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். உள்ளே ஓவன் ப்ரெஸ், பேக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான பிஸ்கெட்ஸ், இந்த மாதிரி பேக்டு ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம். அதே மாதிரி டெட் எண்டில் வந்தோம் அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து ஃபிஷ் ஐட்டம்ஸ், நான்வெஜ் ஃப்ரெஷ் மீட்ஸ் வாங்குற மாதிரியான செக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ ஃபிஷ் அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக ஸோ நம்ம ரெடி டு குக் மாதிரி அந்த மாதிரியான டைப்ஸில் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் பீசஸ் எல்லாமே கட் பண்ணுறதுக்கு நமக்கு பிடிச்ச ஸ்லைசஸில் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரெடி டு குக் ஐட்டம்ஸும் ரெடிமேடாக வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நான் இந்த செக்ஷனில் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் ரெடி டு குக்டு ஐட்டம்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேரினேட்டட் ப்ரான்ஸ், அவங்களே மேரினேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம போட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற மாதிரி ரெடி டு குக் ஐட்டம்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ப்ரைஸிங் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாக இருந்துச்சு. ஒரு சிலது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் சொல்லணும். ப்ரைஸிங் வந்து எக்ஸ்பென்சிவ் நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் தெரிஞ்சுது. நிறைய ப்ராடக்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தெரிஞ்சுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அவங்க இப்போ ரெடி டு குக் ஐட்டம் வாங்குறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ கிராம்ஸ் கேட்டாலும் அவங்க வந்து கொடுப்பாங்க. அண்ட் மட்டன் செக்ஷனில் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணது இதுதான். ஸோ இந்த மாதிரி ஸ்பேர்ஸ் தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ மட்டன் லிவர் அண்டு மட்டன் பிரெயின், மட்டன் சாப்ஸு, லெக்ஸு இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கி குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக இண்டிவிஜுவலாக பிரித்து நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க, பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ப்ரைஸ் வைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ உங்களை பேஸ் பண்ணி தான் அந்த விஷயம் எக்ஸ்பென்சிவாக இல்லையான்றது எனக்கு தெரியும். ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் மட்டன்ஸில் வச்சுருந்தாங்க. அண்ட் லேம் தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ அது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த செக்ஷன் விட்டு வெளியே வந்தால் சாசேஜஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஊரில் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஒரு சில ஹைப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். பட் இங்கே வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ சாசேஜஸ், சிக்கன் சாசேஜஸ்லாம் இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரியான சாசேஜஸ்லாம் ஸோ நம்ம கோயம்புத்தூரில் இப்போ ஈஸியாக இந்த லூலு மால் மூலிமா கிடைக்குது. அண்ட் அப்படியே வந்தோம் அப்படின்னா வெஜிடபிள் செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களையும் கவர் பண்ணி ஆப்போசிட் டு ஃபுட் கோர்ட்ஸ் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சாட் செக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களும் வச்சுருந்தாங்க. ஸோ வெஜிடபிள் செக்ஷன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரைஸிங் வந்து ரீசனபிளாக தெரிஞ்சது. மேபி ஆஃபர்னாலையா இல்லை ஓப்பனிங் டே டைம்னா அது அப்படின்றது எனக்கு புரியல. இந்த க்ரீன்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரையோட விலை வந்து 4 ரூபா அப்படின்றத போல் போட்டிருந்தாங்க. வெஜிடபிள்ஸில் கேரட், பீன்ஸ் இதெல்லாமே பார்க்க கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரிஞ்சுது. ஸோ ப்ரீமியம் வெஜிடபிள் மாதிரி இருக்குது. அதுக்கு தகுந்த ப்ரைஸிங்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வெஜிடபிள்ஸில் ப்ரைஸிங் சத்தியமாக தெரியல. ஸோ உங்களை நீங்கள் இந்த வீடியோவில் பாஸ் பண்ணி பார்ப்பீங்களோ இல்லை நேரில் போய் விசிட் பண்ணிட்டு ப்ரைஸிங்லாம் ஓகேவா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எக்ஸ்பென்சிவ்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு வழியாக ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு பாதி மால் ஃபஸ்ட் பாதி ஏரியாவை சுற்றி பார்த்து முடிக்கிறதுக்கே எனக்கு நியர்லி 6 hours டைம் போனதே எனக்கு தெரியல. அண்ட் பில்லிங் கவுண்டர், இவ்வளோ பெரிய பில்லிங் கவுண்டர் இருந்தும் செம்ம க்ரௌடு. இப்போ தான் புரியுது இவ்வளோ பெரிய பில்லிங் கவுண்டர் எதுக்குன்றது. ஸோ
ஆஃப்டர் பிக் ஸ்ட்ரகிள் நாங்கள் பில்லிங்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ வெளியே இந்த 10:30 டைமிங்க்கும் அவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு. ஸோ சீரியஸ்லி ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. நியர்லி 6 hours போனதே எனக்கு சுத்தமாக தெரியல. நீங்கள் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கிராண்ட்னஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா கண்டிப்பாக தாராளமாக வரலாம். அதுக்கு என்னோட ரேட்டிங் வந்து 5 out of 5 கொடுப்பேன். அண்ட் ப்ரைஸிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் 3 out of 5 தான் கொடுப்பேன். ஸோ சீரியஸ்லி டிமார்ட்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒன்றும் அந்தளவுக்கு ப்ரைஸ் கட் ஆஃப்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஒரு சிலருக்கு மேபி நீங்கள் விசிட் பண்ணுறவங்களுக்கு உங்களோட ஹானஸ்ட் ரிவ்யூ என்னன்றதை நீங்கள் தயவு செஞ்சு இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு லூலு ஹைப்பர் மார்க்கெட்டை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போதைக்கு பார்க்கிங் சார்ஜஸ் எதுவுமே அவங்க வாங்கலை. அண்ட் மேபி ஃப்யூச்சரில் வாங்கலாம். ஸோ அதுவும் எனக்கு கிடைச்சதுன்னா அப்டேட் பண்ணுறேன். இந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணி ஈஸியாக விசிட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஷாப்பிங்கில். அண்ட் ரொம்ப நேரம் டைம் போகிறதே தெரியாமல் நான் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஹைப்பர் மார்க்கெட் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. அண்ட் உங்கள் லூலு மால் ஹைப்பர் மார்க்கெட் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் மறுபடியும் இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ அது வரைக்கும் பாய்.